சங்கையின் ராஜா சுவாமி வாருமே. இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே. சீக்கிரம் வருவேன் என்றுரைத்து போன செல்வகுமாரனே. சீக்கிரம் வருவேன் என்றுரைத்து போன செல்வகுமாரனே. இந்த சீயோனின் மாதுகள் தேடி திரிகின்ற செய்தி கேளிரோ. இந்த சீயோனின் மாதுகள் தேடி திரிகின்ற செய்தி கேளிரோ. சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே. எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதே. எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதே. நீ சுட்டி காட்டி போன வாக்கு தத்தம் நேரலாகுதே. நீ சுட்டி காட்டி போன வாக்கு தத்தம் நீரை வேறலாகுதே. சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே. சாட்சியாக சுபவிசேஷம் தாரணி மேவுதே. சாட்சியாக சுபவிசேஷம் தாரணி மேவுதே. உந்தன் சாட்சிகளுடைய இரத்தங்கள் எல்லாம் தாவி கூதே. தன் சாட்சிகளுடைய இரத்தங்கள் எல்லாம் தாவி கூதே. சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே. இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே. எங்களை கிருபையாக நேசித்து வளர்த்துற அன்பின் தகப்பனே, உண்மை துதிக்கிறேன், உண்மை சோசிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலேயும் ஆண்டவரே அடிமை கொடுக்க போகிற செய்திக்காக சமூகத்தினை பார்க்கிறேன், என் மரத்தினை வெளிப்படும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். உடைய வார்த்தையாக இருக்கட்டும் மற்றும் உடைய பொருட்படுத்திக்கொள்ளும். துதிகனமை மேலும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய மகத்தான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு நம்பிக்கை வெற்றியை தரும். ஃபெய்த்ஃபுல்னஸ் பிரிங்ஸ் விக்டரி. இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் எபேசியர் எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 16வது வசனம். பொல்லாங்கன் ஏயும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக
விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இந்த நாளில் நான் பார்க்க போவது காரியம் என்னன்னு சொன்னால், தாவீதுக்கு அநேகமான 37 பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள். அந்த பராக்கிரமசாலிகள் முக்கியமாக 3 பேர் ரொம்ப அவருக்கு க்ளோஸாக இருந்தவர்கள். அவர்கள் ஒருவரை பற்றி ஷம்மா என்று சொல்ல ஒருவரை பற்றி தான் நாளை நாம் பார்க்க போகிறோம். இந்த மங்கோலியர் அவர்களை பார்த்தோம்னு சொன்னால், அங்கே இந்த மங்கோலியர்களுடைய ஒரு தலைவன் மாவீரன் செங்கிஸ்கான் சொல்லக்கூடிய ஒருவர். இவர் அவருடைய டெஜுமின் என்பது அவருடைய இயற்பெயர். இவருடைய தகப்பனார் அங்கே இந்த மங்கோலியர்களுக்கு பல அநேகமான இனத்தவர்கள் உண்டு, குழுக்கள் உண்டு. இவரெல்லாம் நாடோடிகள் போல ஒரு இடமாக அலைந்து திரிவார்கள். ஒரு இடத்துல இருந்து விட்டு அங்கே அந்த மேய்ச்சலை முடித்து விட்டு அடுத்து எங்கேயா பசும்புல் எங்கே இருக்குமோ அங்கெல்லாம் போய் மேய்ச்ச போவார்கள். இப்படி அவர்கள் ஒரு இடத்துல நிரந்தரமாக இருப்பது கிடையாது. நாடோடிகள் அநேகமான குழுக்கள் உண்டு. அதில் ஒரு குழுடைய தலைவர் தான் இவருடைய அந்த டெமுஜின் என்பவருடைய தகப்பனார். அந்த இவர் தலைவராக இருந்தார். அப்பொழுது அந்த குழுக்கு அவருக்கும் பாய்சன் கொடுத்து அவரை கொன்று விட்டார்கள். அதற்கு பிறகு அவருடைய நிலைக்கு வர வேண்டும், அவருடைய ஸ்தானத்திற்கு ஒருத்தர் வர வேண்டும். அதற்கு மகன் அதற்கு உரிமையாளர் யாருன்னு சொன்னால் இந்த டெமுஜின் தான். ஆனால் அவருக்கு அப்போ 14வது வயது. ஸோ மற்றவர்கள் சொல்லிவிட்டால் 14 வயதில் எப்படி எங்களெல்லாம் ஆள முடியும் என்று சொல்லி அதுக்கு மறுத்து விட்டார்கள். ஆனால் அவர் சிறு வயதிலிருந்தே ரொம்ப தலைவனாக வர வேண்டும் என்ற அந்த ஒரு குறிக்கோளோடு வளர்ந்த ஒரு பையன். அவர் 4 வயது இருக்கும்போதே ஓடுகின்ற குதிரை மேலே ஏறி அவர் சவாரி செய்தவர். அப்படி உள்ளவர். அநேகமாக வில் வித்தைகள், வாழ் சண்டைகள் இதையெல்லாம் அதிகமாக வெகு விரைவாக செய்யக்கூடிய ஒரு திறமை உள்ள ஒருவராக இருந்தார். அப்பொழுது எதுன்னு சொன்னால், இவருடைய நண்பர் ஒருவர் ஜம்முக்கார் சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தவர். அவர் சொன்னார், நாம் இப்படி எல்லாம் இருந்தால் சரி கிடையாது. கொஞ்சம் வயதான பிறகு இவருக்கு கொஞ்சம் ஏஜ் ஆன உடனே அவர் சொல்கிறார், நாம் எல்லோருமா ஒற்றுமையாக சேர்ந்து மங்கோலியெல்லாம் சேர்ந்து ஒரு யூனிட்டி நமக்கு இருந்தால் நிச்சயமாக யாருமே சைனாவோ வேறு எந்த நாடுகளுமே நமக்கு எதிர்த்து நிற்கவே முடியாதுன்னு சொன்ன உடனே அவருக்கு நல்லா தோன்றியது. ஆனால் என்ன நடந்ததுன்னு சொன்னால், இவரே அவருக்கு எதிராக மாறிவிட்டார். இந்த ஜம்முக்கான்னு சொல்லக்கூடிய இந்த நண்பன் இந்த டெமுஜினுக்கு எதிராக போய்விட்டார். 2 குழுக்களுமே சண்டை வருகிறது. சண்டை வரும்போது என்ன சொன்னால், இவர் தாயார் ரொம்ப இவரை அடிக்கடி நல்ல பாசிட்டிவான வார்த்தையில் சொல்லி, நேர்மறையான வார்த்தையில் சொல்லி அவர் நல்ல உற்சாகப்படுத்தக்கூடியவர் இவருடைய டெமுஜினுடைய தாயார். அவர் எப்பொழுதுமே சொல்வது என்னன்னு சொன்னால், நீ நல்ல பலசாலி, நீ என்னால் எதுவுமே செய்ய முடியும், ஒரு நிழலை தவிர எதுவுமே உனக்கு கூட துணை நிற்காது என்று சொல்லி அவர்கள் அடிக்கடி சொல்கின்றவர்கள். அவருக்கு ஒரு தைரியமாக இருந்தது. இவர் அந்த குழுக்கள் அந்த ஜம்முக்கான்னு சொல்லக்கூடிய நண்பருடைய அவர்களுக்கும் இவருடைய போர் வீரர்களுக்கு கிடைத்த போர் நடக்க போகிறது. அப்பொழுது இவர் என்ன சொன்னால், அந்த போர் வீரர்களெல்லாம் இவருடைய ஆட்கள்லாம் போய் அவர்களை பார்த்து, எதிரினுடைய படைகளை பார்த்து இவரிடம் சொன்னதெல்லாம் அவ்வளோ உற்சாகமான வார்த்தையில் சொல்லவில்லை. அவர்கள் அதிகமான பேராக இருக்கிறார்கள். குதிரையெல்லாம் வீரர்கள் நம்மிடம் ரொம்ப நாம் பக்கத்தில் நிற்கவே முடியாது என்றெல்லாம் சொன்ன உடனே இவருக்கு அதெல்லாம் சேட்டப்படவில்லை. காரணம், சிறு வயதிலிருந்து இவருக்கு ஒரு தலைவனுடைய அந்த குவாலிட்டியோட இருந்த ஒரு காரணத்தினால் தலைவன் நான் வர வேண்டும் என்ற அந்த ஒரு இன்டென்ஷன் இருந்த ஒரு காரணத்தில் இவர் அதை பொருட்படுத்தவில்லை. தாயாருடைய வார்த்தைகள் எல்லாம் அவருக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அப்பொழுது அவர் என்ன சொன்னால், தாயார் என்ன சொல்லக்கூடிய காரியம் என்னன்னு சொன்னால், நீ ஒரு எதிரியை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த எதிரி உன்னுடைய பலத்தை பார்த்து அவன் பயப்பட வேண்டும். எனவே அந்த மாதிரி யுக்தியாக நடந்து கொள்ள வேண்டும். அவன் பயப்படும்படி, ஒருவேளை அவன் உன்னை விடவும் பலம் உடையதாக இருக்கலாம், ஆனால் நீ அவனுடைய பலம் குறைந்தவன் என்று காமிக்காதபடி அவனுடைய அதிகமான பலம் உடையவன் என்று நீ காண்பித்தால் நிச்சயமாக எதிரி பயந்து ஓடி விடுவான் என்று சொன்ன அதுவும் அவருக்கு ஞாபகம் வந்தது. இவர் என்ன செய்தார்னு சொன்னால், தன்னுடைய படை வீரர்களும் அழைத்து, இவர்கள் அங்கே குளிர் காய்ச்சலுக்காக நல்ல குளிர் உள்ள நேரம், அது குளிர்ச்சியான நேரம், கோல்டு சீசன். அப்போது இவர் என்ன சொன்னார், நீங்கள் எல்லோரும் தைரியமாக இருங்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் நான் இரவிலே அந்த நெருப்பு ஊட்டும்போது, நெருப்பில் இருக்க வரும்போது நீங்கள் 5 பேராக சேர்ந்து நெருப்பை மூட்டக்கூடாது. தனித்தனியாக ஒவ்வொருவரும் 5 இடங்களிலே நீங்கள் நெருப்பை மூட்டி நீங்கள் குளிர் காயுங்கள் என்று சொல்லி சொன்னார். இவரும் அதே போல் செய்தார்கள். எல்லா இடமும் பயங்கரமாக தீயை வைத்தார்கள். அங்கே வைத்து குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எதிரினுடைய படை அங்கிருந்து பார்த்து என்ன பண்ண சொன்னால், அவளுக்கு மேலே அன்றைய அமாவாசை நாள் வேறு. அவர்களுக்கு வானத்திலே அந்த இருட்டிலே நட்சத்திரங்கள் தெரியுது. கீழே பார்த்தால் இங்கே பூமியில் எந்த நட்சத்திரங்கள் தெரியுது போல விளக்கெல்லாம் தெரிகிறது. அவளுக்கு இவ்வளோ ஒரு படைபலம் உடையவனா அந்த அவன் சொல்லி, அவருடைய போர்வெல்லாம் அவ்வளோ ஒரு பலம் உடையவளா என்று சொல்லி
அவர்களுக்கெல்லாம் பயம், இவர்கள் மேலே எப்படி நாம் இவர்கள் கூட நம்ம ஏற்று நிற்க முடியும் என்று சொல்லி பயந்து ஓட ஆரம்பித்தார்கள். ஓடும்போது கூட பள்ளம் மேடு தெரியாதபடி எல்லா இடத்துலையும் விழுந்து அவருடைய குதிரையில் போகும்போது அநேகம் அங்கேயே மாண்டு போனார்கள், எல்லாம் திரும்பி போய்விட்டார்கள். இவர் பிறகு இந்த ஒரு குரூப்புக்கு இவர் ஒரு தலைவனாக அந்த ஒரு இவராக மாற்றப்பட்டார்னு சொன்னால் அதுதான் அந்த ஒரு நம்பிக்கை அவருக்கு இந்த சிறு வயதிலிருந்தே ஒரு நம்பிக்கை, தாயினுடைய உற்சாகமான வார்த்தைகள். அதான் இங்கே பார்க்க போகிற காரியம் யாருன்னு சொன்னால் நாம் அந்த தாவீதுக்கு இருந்த 37 பராக்கிரமசாலி அவர் கூடவே தான் இருப்பார்கள். அவருக்கு ராஜாவான பிறகு அவருக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் செய்து உயிரையும் அவர் பணையம் வைத்து செய்யக்கூடிய அளவுக்கு இருந்தவர்கள். அதில் முக்கியமாக 3 பேர் ரொம்ப முக்கியமாக இவருக்கு பராக்கிரமசாலி இருந்தார்கள். ஒருவன் பெயர் யோசிப்பா செபேத் என்று சொல்லக்கூடிய அவன் 800 பேரை பெலிஸ்தர், இவர்களை எப்பொழுதுமே பெலிஸ்தருக்கும் இஸ்ரேலருக்கும் போர் நடந்து கொண்டே இருக்கும். அந்த பெலிஸ்தியர் அவர்களை 80 பேரை இவன் வெட்டி கொண்டான். இந்த ஒரு தனியாக இருந்து இந்த யோசேப்பா செபேத் என்று சொல்லக்கூடியவன். என் அடுத்து பார்த்தா எலியேசர் என்று 2வது உள்ளவன், அவரும் அதே போல் பெலிஸ்தரை தாவீதோடு சேர்ந்து யுத்தத்தில் இருந்து அவர்களை வந்து வெற்றி பெற்றார்கள். இன்னும் பார்த்தோம்னா இந்த ஷம்மா தான் ஷம்மா பற்றி தான் நாளை பார்க்க போகிறோம். ஷம்மாவுடைய பேரின் அர்த்தம் காட் இஸ் தேர், தேவன் அங்கே இருக்கிறார் என்று அவருடைய பேரின் அர்த்தம். இவர் என்ன செய்தார்னு சொன்னால் இந்த பெலிஸ்தர் எல்லாம் வந்து இந்த சிறுவர் இருக்கக்கூடிய ஒரு நிலத்திலே வந்து ஃபுல்லாக திரளான கூட்டம், பெலிஸ்தர் கூட்டம் அங்கே வந்து இருந்து விட்டார்கள். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் இவர்களை கண்டு பயந்து ஓடுகிறார்கள். ஆனால் இவனும் நடுவில் நின்று அவர்களை முறியடித்தான். அந்த ஒரு பெலிஸ்தரை முறியடித்து இது எங்கே வருதுன்னு சொன்னால் 2 சாமுவேல் பதினுடைய பராக்கிரமசாலி பற்றி 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தில் வருகிறது. இந்த 1 நாளாகமம் புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரத்திலையும் இவர்களை பற்றி வருகிறது. இங்கே பார்த்தோம்னு சொன்னால் 12வது வசனம், 2 சாமுவேல் புஸ்தகம் 23 அதிகாரம் 12வது வசனத்தில் இவன் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று இதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்து போட்டான். அதனால் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அது சிறிய நிலம்தான், பெரிய அளவிலே கிடையாது. ஆனால் அவனுக்கு அந்த ஒரு தைரியம் இருந்தது, கர்த்தர் நம்மோடு இருக்க, தேவன் அங்கே இருக்கிறார் என்ற ஒரு தைரியம் வந்ததினால் நடுவிலே பெலிஸ்தர் நடுவிலே ஒரு தனியாக ஒருவனாக நின்று மற்றவர்களெல்லாம் மற்ற இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் ஓடிவிட்டார்கள். அதுக்கு முந்தின வசனத்தில் பார்த்தோம்னு சொன்னால் அவர்களை முறியடித்த பிறகு அவங்களை கொள்ளையடிப்பதற்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் வந்தார்கள். ஆனால் தான் ரொம்ப துணிச்சலாக நின்று தேவனிடம் நம்பிக்கை வைத்து இவளுக்கு எதிர்த்து நிற்கவில்லை. இவன் ஒருவன் தனியாக நின்று ஷம்மா இந்த ஒரு சிறு பேர் நிலத்திலே நின்று திரளான ஒரு கூட்டம் பெலிஸ்தர் இருக்கிறார்கள், பயப்படவில்லை. தேவன் நம்மோடு இருக்கும்போது எதற்காக பயப்பட வேண்டும் என்று சொல்லி அவளை விரட்டி அடித்தான். அன்று பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தார். இன்னும் பார்த்தோம்னு சொன்னால் அந்த 3 பேரும் எவ்வளவு தூரம் அந்த ஒரு தைரியத்தோடு தாவீதுக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் செய்தால் பார்க்கும்போது அதுக்கு அடுத்தால வசனங்களை பார்த்தோம்னு சொன்னால் 13லிருந்து 17 வசனங்களில் இருந்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கே தாவீது அதுலாம் என்ற கெபியில் அங்கே இருக்கிறார். இந்த பெலிஸ்தரெல்லாம் பெத்லெஹேமிலே அவர்கள் அங்கே தானியம் அங்கே இருக்கிறது. அங்கே இருக்கும்போது இவருக்கு தாகம் வருகிறது. தாவீதுக்கு அவர் சொல்கிறார், எனக்கு தாகத்திற்கு தண்ணீர் வேண்டும், ஆனால் பெத்லெஹேம் ஒலிமுக வாசல் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கிணற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வர வேண்டும் நான் குடிப்பதற்கு. யார் இதை செய்வார்னு சொன்ன உடனே இவர் 3 பேர்களுமே தைரியமாக போகிறார்கள். ஆனால் அது என்ன ஒரு காரியம் என்று சொன்னால் அங்கே பெலிஸ்தர் பெரிய ஒரு தானியம் இங்கே போட்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே அவளை தாண்டி போய் அந்த ஒலிமுக வாசலில் அந்த ஒரு கிணற்றிலிருந்து தண்ணீரை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அவ்வளோ சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. 3 பேரும் அவரெல்லாம் சேர்ந்தால் கொலை செய்திருக்கலாம். ஆனால் தைரியமாக போனார்கள். போய் அவர்கள் தாவீது நம்முடைய தலைவர் தாகத்தோடு இருக்கிறாரே என்று சொல்லி தன்னுடைய உயிரையும் பணையம் வைத்து கொண்டு அங்கே போய் அங்கே தண்ணீரை அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தார். ஆனால் தாவீது அவர் மனது அவர் ரொம்ப கஷ்டப்பட்டது, ரத்தத்தை எல்லாம் அவர் தங்களுடைய உயிரை கூட பார்க்காதபடி போய் எனக்கு கொண்டு வந்தாலும் சொல்லி அவர் தண்ணீரை குடிக்கவில்லை. ஆனால் இங்கே பார்க்கும்போது இவர்கள் அந்த பராக்கிரமசாலிகள் தங்களுக்காக மட்டுமல்ல தாவீதோடு கூடவே இருந்து எல்லா காரியங்களையும் பார்த்துன்னு பார்க்கிறோம். ஷம்மாவை பார்க்கும்போது அங்கே மற்ற ஜனங்களெல்லாம் ஓடி விடுகிறார்கள். ஆனால் இவர் தனியாக அந்த இடத்துல நின்று தேவன் நம்மோடு நம்முடைய நடுவில் இருக்கிறார் என்ற அந்த ஒரு தைரியத்தோடு அங்கே போய் அவர்களை விரட்டி அடித்து அவர் செய்கிறார். அதனால் தான் ஆண்டவர் பெரிய ஒரு ரட்சிப்பை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நமக்கு கூட நம்முடைய இது ஒரு சிறிய ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஷம்மாவை பற்றி, ஆனால் அதில் பல நம்முடைய வாழ்க்கைக்கூடிய காரியங்கள் அநேகமாக புதைந்து கிடக்கிறது. அவனுடைய பெயரின் அர்த்தம் காட் இஸ் தேர். நமக்கும் பல பேரெல்லாம் வைக்கின்றார்கள், வேதாமத்தில் உள்ள பேரெல்லாம் நல்ல நல்ல பேரெல்லாம் வைக்கிறார்கள். ஆனால் நமக்கும் அந்த பேருடைய அர்த்தத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறார்னு பார்க்க வேண்டும். இவர் அந்த பேரின் அர்த்தம் நமக்கு தேவன் நம்மோடு இருக்கிறார், அங்கே இருக்கிறார் என்று சொல்லிதான் அந்த இடம்
சிறிய இடமாக இருந்தாலும் தேவனுடைய இடம், அதை ஏன் நம் பலிஸ்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, அது ஆண்டவருடைய இடத்தை நாம் கைப்பற்றி அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை நாம் விட்டு கொடுக்கக்கூடாது என்று சொல்லி, மற்ற ஜனங்கள்லாம் இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கிரியைகளையும் எல்லாவற்றையும் அறிந்து அவர் வந்தவர்கள் தான். ஆனால் அவர் பயந்து ஓடிவிட்டார்கள். ஆனால் எவனோ இது நம்முடைய தேவனுடைய இடம், அதை எப்படி விட்டு கொடுப்பது என்று சொல்லி அவ்வளோ ஒரு தைரியமாக அதை செய்தான்னு சொன்னால் நம்முடைய பெரிய ஒரு ரட்சிப்பு எனக்கு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, சின்ன வேலை தானே, சின்ன இடம் தானே என்று சொல்லி நாம் எதையுமே அப்படி ஒரு அசால்ட்டாக விடக்கூடாது. ஒன்றுமில்லைன்னு சொல்லி சில நேரங்களிலே நமக்கு பெரிய பதவி இருந்தால்தான், பட்டம் இருந்தால்தான் நமக்கு செய்ய முடியும் என்றெல்லாம் கிடையாது. சிறிய தொழிலாக இருந்தாலும் சிறிய ஒரு பொறுப்பை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சொல்லிடுற பின்னாடி அநேகமான ஓமைகளை பார்க்கிறோம். தாளந்தில் புதைத்து வைத்தவன் தாளந்தை கொண்டு அதிகமாக உண்டாக்கினோம். இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சத்திலே உண்மை இருந்தால் சொல்ல, கொஞ்சத்தில் நாம் உண்மை இருந்தால் அதிகத்துக்கும் ஆண்டவர் நம்மை அதிபதியாக மாற்றுவார். அதுதான் இந்த சிறிய தொழிலாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. எல்லோருமே ஓடிவிட்டார்களே, நம்மால் எப்படி செய்ய முடியும் என்று சொல்லி அவன் பயப்படவில்லை. யார் ஓடினாலும் சரி. அநேக நேரங்களிலே பார்த்தோம்னு சொன்னால், வேலை பார்க்கிற இடங்களிலே ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ஸோ அல்லது சில புதிதாக ஆரம்பிக்கும் ஃபேக்ட்ரிஸோ அல்லது எந்த கம்பெனிஸ் இருந்தால், வேலை செய்து கொண்டு இருக்கிறவர்கள் அப்படியே எல்லோரும் அங்கே ஒரு சம்பளம் கூட்டி கொடுக்குறார்களோ என்று ஏதாவது இருந்தால் அப்படி போய்விடுவார்கள். நினைத்து பார்க்கவே மாட்டார்கள். கொஞ்சம் சிறிய வேலையோ பெரிய வேலையோ நம்முடைய வேலையில் ஆண்டவர் எங்கே நம்மை வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல உண்மை உத்தமமாக இருக்க வேண்டும். நாம் எல்லோருமே இப்படி போய்விட்டால், சின்ன ஒரு தொகை கிடைக்கும் என்பதற்காக போய்விட்டால், அந்த இடத்துல உள்ள வேலைகளெல்லாம் நாம் இல்லைன்னு சொன்னால் எவ்வளோ ஒரு பாதிப்பு வரும் என்ற ஒரு சிந்தனை இல்லாதபடி உலகம் அப்படி கொண்டு தான் இருக்குது. ஒரு 500 ரூபாய் கூட சம்பளம் கொடுத்து விட்டால் அல்லது ஒரு 1000 ரூபாய் ஒரு சேலரி கொடுத்து விட்டால் அங்கே போவார்கள். இத்தனை நாட்கள் இங்கே நாம் எல்லாத்தையும் கற்றுக்கொண்டோமே, எல்லாம் நமக்கு எவ்வளோ பொறுமை நல்ல முறையில் நம்ம நடத்தி வருகிறார்கள், அதை எல்லாம் மறந்து விட்டு கொஞ்சம் காசுக்காக திடீரென்று போவார்கள். இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் எப்படி ஒரு ரட்சிப்பை கொடுத்தாரோ ஷம்மாவுக்கு, அதுபோல் ஒரு ரட்சிப்பை நிச்சயமாக ஆண்டு தருவார். நாம் உண்மையும் உத்தமாக எந்த இடமாக இருந்தாலும் உண்மையும் உத்தமாக நாம் இருக்க வேண்டும். உலகப்போர் 2வது உலகப்போரிலே ஒரு அமெரிக்காவில் உள்ள ஒரு டெஸ்மண்ட் டாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சோல்ஜர், ஒரு போர் வீரர், மற்றவர்களெல்லாம் ரைஃபிலும் துப்பாக்கி கையில் வைத்து ஏந்தி கொண்டே அவர்கள் நின்றார்கள். ஆனால் இவர் என்ன செய்தார்னு சொன்னால், துடித்து கீழே அநேகமான போர் வீரர்கள் காயப்பட்டு விழுந்து கிடக்கிறார்கள். அவர்களெல்லாம் பார்க்கல, நின்று அவள் கூட நிற்காதபடி தனியாக வந்து ஒரு போர் வீரராக அவர் காயத்தையெல்லாம் துடைத்து ஒரு இடத்திலிருந்து அவர் படுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே துடித்து கொண்டு படுத்திருந்தார்களோ அந்த இடத்துல தனியாக தூக்கி கொண்டு ஒரு இடமாக போய் 75 போர் வீரர்களை அவர் காப்பாற்றி இருக்கிறார் தனியாக. மற்றெல்லாம் அதை பார்க்கவே இல்லை. அவர்களை உதவி செய்தால் எதிரி வந்து நம்மை கொண்டு விடுவான் என்றெல்லாம் கூட பயந்து யாருமே வரவில்லை. ஆனால் இவரோ தனித்தனியாக அந்த காரியத்தை செய்தார். அப்பொழுது அவரை கேட்டார்களாம், எப்படி உன்னால் செய்ய முடிந்தது, ஒரு பயமே இல்லையா உனக்கு அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னாராம், நான் ஜெயிப்பேன். ஒவ்வொரு துடித்து கொண்டிருக்கிற போர் உரையையும் நான் ஷிப் பண்ணும்போது நான் ஜெபிப்பேன், ஆண்டவரே இன்னொருத்தரை தாரும் என்று சொல்லி அப்படியாக 75 பேரை அவன் காப்பாற்றியிருக்கிறான் என்று பார்த்தோம் என்று சொன்னால் சிந்து பார்க்க வேண்டும். எப்பொழுதுமே நம்முடைய பாதுகாப்புக்காக, நம்முடைய ஒரு நலனுக்காக தான் நாம் எல்லா காரியங்களும் செய்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. எப்படி இந்த தாவீதினுடைய பராக்கிரமசாலிகள் தங்கள் உயிரையே பார்க்காதபடி அந்த பெலிஸ்தியர் நடுவிலே தாவீதை கேட்டுவிட்டால் தாகமாக இருக்கிறதே என்று சொல்லிவிட்டாரே என்று சொல்லி 3 பேரும் போய் பயப்படவே இல்லை. நம்ம அவர் கொண்டு விடுவார்கள் என்று பயப்படாதபடி போய் தண்ணீரை எடுத்துக்கொண்டு வந்தார்கள் சொன்னால் நாம் சிந்து பார்க்க வேண்டும். எந்த இடத்தில் ஆனாலும் சரி, நமக்கென்று ஆண்டவர் கொடுக்குற இடத்திலே இங்கே அவன் தன் ஆண்டுடைய இடம் என்ற கர்த்தருக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த இடத்தில் அவள் எப்படி வர முடியும் என்ற ஒரு மனதில் ஒரு எண்ணம், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த ஒரு நம்பிக்கை இருந்த ஒரு காரணத்தினால்தான் அவரால் இதை செய்ய முடிந்தது. எனவே நாம் வேலை பார்க்கின்ற குடும்பமாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியில் கூட நம்ம கொடுத்துருக்கிற பொறுப்புகளை நாம் நல்ல முறையிலே நாம் செய்ய வேண்டும். நாம் பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு புஸ்தகத்திலே பார்க்கும்போது 3வது அதிகாரம் 5வது வசனம், ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? பல வேளைகளிலே நமக்கு இப்படிப்பட்ட பொது சேவைகள் எல்லாம் தேவைதான். முதலிலே நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் 3 ஒன்று முக்கியம், இறைவன் கடவுளுக்கு பயப்பட வேண்டும், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், அவருக்கு பயந்து அவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும், விசுவாசத்திலையும் நாம் நிலைத்திருக்க வேண்டும். 2வது பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு கொடுத்த அடுத்த பொறுப்பு ஃபேமிலி. நம்ம கொடுத்திருக்கிற குடும்பத்தை நாம் சரியான முறையிலே பராமரிக்க வேண்டும். ஆஃபீஸில் என்ன வேலை இருக்கட்டும் அல்லது ஊழியத்திற்கு பல ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும், பாவத்தில் எல்லாம் இருக்கிறவர்களை நான் ஆண்டவருக்கு உள்ள ஆட்களாக நான் மாற்ற வேண்டும் என்றெல்லாம் சொல்லி வீட்டிலே ஒரு சரியான ஒரு ஒய்ஃபுக்கு பிள்ளைகளுக்கு எதுவும் கடமைகளை செய்யாமல் நம்
வெளியில் என்ன செய்தாலும் ஆண்டவருக்கு அது பிடிக்காது. அவருக்கு கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து விட்டு 2வது நம்முடைய குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய எல்லா பொறுப்புகளையும் நாம் செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அடுத்து பார்த்தோம்னா 3வது தான் வேலை பார்க்கும் ஸ்தலத்திலே. இங்கே ஸ்தலத்திலே அதுக்காக இங்கே வேலையை ஒழுங்காக பார்க்கக்கூடாது என்று கிடையாது. அங்கேயும் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்லி அங்குள்ள மேனேஜர் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். ஒரு வித்தியாசமான ஒரு ஆளாக இருக்கிறாளே, எல்லோரும் லேட்டாக வருகிறார்கள், சீக்கிரமாக ஆஃபீஸ் விட்டு போகிறார்கள். ஆனால் இவர்கள் அப்படி இல்லை, ஏழியராக வந்து எல்லோரும் வருவதற்கு முன்பதாக வந்து எல்லா வேலையும் பார்த்து போகும்போது லேட்டாக போகிறார்களே என்று சொல்கிறார். அந்த ஒரு வார்த்தையை நம்மை பற்றி ஒரு சாட்சி சொல்லும்படியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். துணிகரமாக நியாயத்துக்கு நிற்க வேண்டும். எல்லோரும் செய்கிறார்களே என்று சொல்லி இங்கே எல்லாரும் ஓடிவிட்டார்கள், பயந்து போய் பெலிஸ்தர் நம்மை கொண்டு விடுவார்கள் என்று சொல்லி ஓடிவிட்டார்கள். ஆனால் அவன் தனியாக நிற்கிறான் என்பது தேவன் நம்மோடு இருக்கிறார். அது மட்டுமல்ல, இது நம்மளுடைய இடம், இந்த விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரு வைராக்கியத்தோடு இந்த ஒரு காரணத்தால் நான் பெரிய ஒரு ரட்சிப்பை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். எனவே இந்த வாழ்க்கைக்கு உள்ள பாடங்கள் என்னன்னு சொன்னால், எல்லோரும் ஓடி விடுறார்களே என்று சொல்லி நாம் நம்ம கொடுத்த அந்த ஒரு பொறுப்பான ஒரு இடத்துல இருந்தோ அல்லது குடும்பத்தில் இருந்தோ நாம் விட்டு ஓடவே கூட குடும்பங்களில் பிரச்சனை வரத்தான் செய்யும். ஒரு வாழ்க்கையை நடத்துவது என்பது சாதாரண ஒரு காரியம் கிடையாது. பிள்ளைகள் மூலமாக கஷ்டம் வரும், மனைவி மூலமாக, கணவர் மூலமாக கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் அதையெல்லாம் தேவன் பார்த்து கொள்வார். தேவன் அங்கே இருக்கிறார். காட் இஸ் தேர். நம் மத்தியிலே நம் நடுவில் அவர் இருக்கிறார் என்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கும் சொன்னால், நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயமாக தேவன் எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி நமக்கு ஒரு ரட்சிப்பை தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நாம் பெரிய தொழிலை செய்தால் தான் நன்றாக இருக்கும், அப்படி கிடையாது. எதில் இருந்தாலும் சிறிய தொழிலோ பெரிய தொழிலோ அங்கே உண்மையும் உத்தமமாக வேலையை நாம் பார்க்க வேண்டும். கஷ்டங்கள் வருகிறதே, சில நேரங்களிலே சில ஓவர் ஒர்க் கொடுப்பார்கள். ஏதாவது ஒரு இன்ஸ்பெக்ஷன் இருக்கும், அந்த நாட்களிலே அநேகமாக கூட எக்ஸ்ட்ராவாக நம்ம வேலை செய்ய வேண்டியிருக்கும். ஏதாவது சிக்லி டாக்டர்ஸ் போய் வாங்கி சுகமில்லைன்னு சொல்லி அந்த நாட்டில் லீவ் எடுத்துக்கொள்வது இதெல்லாம் தவறான ஒரு காரியம். கிறிஸ்தவ நாம் நிச்சயமாக செய்யக்கூடாது. என்னிடம்லாம் லீவுக்கு சிக் லீவ் கேட்டு வருவார்னு சொன்னால் நான் சொல்லுவேன், ஒரு நாளாவது என்னிடம் வந்து ஃபீவர் இருந்து அது ஏதாவது சிக்காக இருந்து நான் பார்த்துருந்தாலும் உங்களுக்கு அந்த சிக் லீவ் தருவேன்னு சொல்லிவிடுவேன். ஏன்னா ஈஸியாக உங்களுக்கு லீவ் கிடைக்கும்போது அந்த எவ்வளோ ஒரு வேலை அங்கே பாதிப்பு வரும். நம்ம போகாமல் இருந்தால் அந்த எண்ணமே வராது. நமக்கு ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று இந்த மாதிரி சிந்தனைலாம் விட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தால் பொறுப்புகளை எந்த இடமாக இருந்தாலும் சரி, எங்கெங்கே ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ நாம் அதற்காக அந்த உரிமைக்காக நாம் போராட வேண்டும். அது மட்டுமல்ல, எந்தெந்த இடங்களிலே நம்ம குறித்திருக்கிறாரோ அந்த இடத்துல இறுதி வரையிலும் உண்மையும் உத்தமாக இருந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் பெரிய பெரிய ஆட்களாக நம்ம உயர்த்துவார் என்பதில் எந்தமான சந்தேகம் கிடையாது. இங்கே பார்க்கிறோம், அந்த டெமிஜன் எந்த அளவுக்கு தாயினுடைய போதகத்தை அவர் கேட்டார். அவர் மற்றபடி அவரை பார்த்தால் அநேகமாக எல்லோரும் அவர் என்ன சொன்னால் அவன் மோசமானவன் அப்படிலாம் அவருடைய ஒரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் அவரை பற்றி மோசமானது தான் கேரக்டர் அப்படி தான் சொல்லுவார்கள். ஆனால் அப்படி இருந்தாலும் அதிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நாம் அதை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். மீனை சாப்பிடுகிறோம், மீனை முள்ளோடு சேர்த்து சாப்பிட மாட்டோம். இந்த முள்ளை எடுத்து விட்டு இந்த ஃப்ளஷை சதைத்தானே சாப்பிடுகிறோம். அதுபோல் ஒவ்வொருவரை பற்றியும் பேசும்போது அவருடைய நல்ல காரியம் அவருடைய ஒரு சைடு மோசமாக இருக்கலாம், அது நமக்கு கவலை இல்லை. அடுத்த சைடு எது இருக்கிறதோ அதில் நம்ம வாழ்க்கைக்கு என்ன பிரயோஜனமாக இருக்குதுன்னு சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். எனவே இந்த ஒரு சின்ன ஒரு காரியம்தான், சின்ன ஒரு சாப்டர்லே அந்த ஷாமாவை பற்றி நாம் பார்க்கிறோம். ஆனால் அவன் என்ன பண்ணிடுறான்னு சொன்னால், அவ்வளோ பெரிய ஒரு கூட்டமான எதிரியின் கூட்டத்தின் நடுவிலே நின்று அதை ரட்சிப்பை கர்த்தரிடமிருந்து வாங்கி கொடுக்குறான்னு சொன்னால் மற்றவர்களாம் ஓடிவிட்டார்கள். அவர்கள் அங்கே ஓடிவிட்டு எல்லாம் கிடைத்த பிறகு கொள்ளை பொருளை எடுப்பதற்கு அவர்கள் வருகிறார்கள். அப்படித்தான் இந்த காலத்திலும் இருக்கிறது. எனக்கு பெற்றுக்கொள்ளலாம் என்று வருவார்கள் தவிர அதை நாம் பெறுவதற்கு என்ன கஷ்டப்பட வேண்டும் என்று சொல்லி யார் நினைப்பது கிடையாது. கொள்ளையடிக்க தான் அந்த ஜனங்கள் வந்து போல அவங்க கூட பல நேரங்களில் இருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான இதே பிள்ளைகளே, நமக்கு கொடுத்திருக்கிற இடங்களிலே உண்மை உத்தமாக நம்முடைய உயிருக்கு ஆபத்து வந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் நம்ம மேல் எவ்வளோ நமக்கு எவ்வளோ ஒரு பொறுப்பை கொடுத்து இவ்வளோ ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை நம்ம தந்திருக்கிறார்களே, எந்த வேலையானாலும் சரி, சின்ன வேலையோ பெரிய வேலையோ எதுவாக இருந்தாலும் நாம் அதை உண்மை உத்தமாக செய்யணும்னு சொல்லுவோம். ஆண்டவன் ஏற்ற வேலையிலே நிச்சயமாக அவர் உயர்த்துவார். ஜான் பிரசிடென்ட் கென்னடி அப்படித்தான் ஒரு முறை நாசாக்கு பேருக்கு விசிட் பண்ண போகும்போது அங்கே ஜெனிட்டான்னு சொல்லக்கூடிய ஒருவர் அங்கே உள்ள அந்த ஒரு காவலர் தூத்துக்குடி கீழே பெருக்கி கொண்டிருந்தாராம். என்ன செய்து கொண்டிருக்காருன்னு கேட்டு, இங்கே என்ன செய்து கொண்டிருக்காருன்னு கேட்ட உடனே அவர் சொன்னாராம், நிலவுக்கு மனிதன் காலை வைப்பதற்காக நான் இப்பொழுது இதெல்லாம் இப்படி அவளை உற்சாகப்படுத்தான் இப்படி செய்து கொண்டிருக்கேன்னு சொன்னாராம். பாருங்கள், அவர் ஒரு செக்யூரிட்டி தான். ஆனால் அவருடைய எண்ணம் எப்படி இருக்குது, பெரிய எண்ணங்களாக இருக்கிறது. நாம் என்ன மாதிரி சிந்து கொண்டிருக்கிறோம், நம்மை பற்றிய மற்றவருடைய நலனை பற்றி நாம் சிந்திக்கிறோம் என்பதை சிந்து பார்க்கணும். எனவே
நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால் தேவன் நம்மை நிச்சயமாக நம்மை காப்பாற்றுவார். துணிந்து நாம் சென்றால் அவரோட நம்பிக்கை வைத்து போன சில கர்த்தர் அங்கேயே நமக்காக இருப்பார். நமக்காக வழக்காடுவார்னு சொல்லி நாம் சும்மா இருந்து விடாதபடி நாம் செய்ய வேண்டிய நாம் செய்யும்போது கர்த்தர் நிச்சயமாக நமக்காக அவர் நமக்கு போராடி நமக்கு ரட்சிப்பை தருவார் என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. தாவீதையும் பார்க்கிறோம். அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போது அவருக்கு அந்த ஃபெய்த்தே வந்தது. அவர் ஆரம்பத்திலேயே ராஜாவாக இல்லை, அல்லது ட்ரைனிங் எடுக்கவில்லை. எப்படியாக போர் செய்ய வேண்டும் சொல்லி போர் தொடுக்க வேண்டும் என்று சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணாலும் அவருடைய சகோதரர்கள் தான். அவர்களே இவரை பார்த்து பரிசம் பண்ணார்கள். ஒரு கோலியாத், ஒரு வெறுத்த சேனை இல்லாதவன் நம்ம மக்களை பார்த்து இப்படி சொல்லலாமா என்று சொல்லி அவருக்கு அப்படி ஒரு ஃபீலிங் வந்த ஒரு காரணம், நம் மக்கள் அல்லவா, இவனுக்கு பயப்பட வேண்டுமா, அவன் எவ்வளோ உயரமாக இருக்கலாம், எவ்வளவு பலசாலியாக இருக்கலாம், ஆனால் நம் தேவன் அதையுடைய பெரியவர் என்று பார்த்த ஒரு காரணத்தினால்தான் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போது அவர் எதையெல்லாம் வெற்றி கரடி சிங்கத்தை கொண்டதெல்லாம் சொல்கிறாரோ, வாயை கிழித்ததை கொண்டதெல்லாம் சொல்கிறார். அப்படி அந்த நேரத்திலே காப்பாற்றிய தேவன் நிச்சயமாக இந்த ஒரு வெர்சனை அந்த பெலிசனை என்னை விளைவி காப்பார், அவனை நான் கொன்று போடுவேன் என்று சொல்லி அந்த ஒரு விசுவாசம் அவருக்கு இருந்த ஒரு காரணம், நம்பிக்கை, ஒரு திட நம்பிக்கை, கர்த்தரிடத்தில் ஒரு விசுவாசம் இருந்த ஒரு காரணத்தினால்தான் அவர் யாராலும் செய்ய முடியல. எல்லோரும் பயந்து ஒதுங்கி இருந்தார்கள். சவுலியுடன் சேர்த்து தான் அந்த பெரிய ஒரு படைபலம் பழைய ப்ராக்டிஸ்லாம் எடுத்து யுத்தத்துக்கு வேண்டிய எல்லா விதமான பயிற்சியும் எடுத்து எந்த பிரயோஜனமும் அவர்களுக்கு கிடையாது. இவர் எந்த விதமே இந்த ஆயுதங்களையும் அணியவில்லை. போனார், கவனையும் கற்களை வைத்து ஒரே ஒரு கல்லை வைத்தே அப்படியே மடங்கடித்தார் கோலியத்தைன்னு பார்க்கும்போது நமக்கு அந்த விசுவாசம் வேண்டும். நமக்கு தாவீதை பற்றி நன்றாக தெரியும். சிறு பிள்ளைகளிருந்தே நமக்கு சண்டே ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறார்கள். எந்த அளவுக்கு நம்ம பிள்ளைகளும் இந்த இவ்வளோ ஒரு தைரியத்தில் வளர்கிறார்கள் சொல்லி நாம் பார்க்க வேண்டும். திடீரென்று காரியம் நடந்து விட்டால் எவ்வளோ சோர்ந்து விடுகிறார்கள். ஆனால் தாவியோட கதைகளை கேட்டு வளர்கிற பிள்ளைகள் இதே போல் ஒரு தைரியத்தோடு இருந்தால் நிச்சயமாக எப்படி ஆண்டவர் அந்த ஒரு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை பெரிய ராஜாவாக ஆக்கினாரோ, அதுவும் ராஜாவை அபிஷேகம் பண்ணி உடனே அவர் ராஜாவுடைய இதுக்கு வரவில்லை. எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகுதான். என்றால் நமக்கு பயிற்சி தேவை. ஒரு தலைவனாக வர வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப நமக்கு பயிற்சி தேவை. தான் சொல்வார்கள், அநேகமான கழுதைகளுக்கு ஒரு சிங்க தலைவனாக இருப்பது அநேகமான சிங்கங்களுக்கு ஒரு கழுதை தலைவனாக இருந்ததை விடையும் நன்றாக இருக்கும் என்று நன்றாக நடத்துவான் என்று சொல்லி. ஏனென்றால் கழுதைகள் அதிகமாக இருந்தாலும் தலைவன் ஒரு சிங்கத்தை போல இருந்தால் நிச்சயமாக அவளை வழி நடத்த முடியும். சிங்கங்கள் அநேகமாக இருந்து தலைவன் ஒரு கழுதையை போல இருந்தால் நிச்சயமாக அவர்களை வழிநடத்தி கொண்டு போக முடியாது. எனவே அதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்திய பிள்ளைகளே, நாம் இப்படிப்பட்ட சூழல் வரும்போது நாம் பயப்படாதபடி, எல்லோரும் போய்விட்டார்களேன்னு சொல்லி நாம் பயந்து போகாதபடி, நம்முடைய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்னு சொல்லி அந்த சிறிய காரியமாக இருந்தாலும் அந்த சமவை போல நாம் ஒரு வெற்றி ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பு தர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை வைத்து நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டும். அந்த 3 பேரும் எவ்வளவு உயிர் கூட பார்க்காதபடி தாவீதுக்காக போய் தண்ணீரை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அதுபோல் நாமும் எங்கேயும் இருப்போமோ நமக்கு வேண்டியவர்களுக்கு நமக்கு வேலை பார்க்க இடங்களில் அவர்களுக்கு என்ன தேவை என்று பார்த்து நாம் முன் வந்து செய்யும்போது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை தருவார், நம்மை உயர்த்தார் என்ற விதமான சந்தேகம் லக்கத்தை தாமே செய்தி ஆசிரியப்பாக ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த நாளிலே ஆண்டவரே தாவீதின் பராக்கிரமசாலிகளை பற்றி பார்த்தோம். அதில் முக்கியமாக ஷமாவை பற்றி பார்த்து சுவாமி, அந்த ஒரு சிறுபேர் இழந்த அந்த நிலத்திலே அது திரளான கூட்டமாக பெலிஸ்தர் இருந்தார்கள். ஆனால் பயம் இல்லாதபடி மற்றவர்களெல்லாம் மற்ற இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் பயந்து ஓடிவிட்டார்கள். ஆனால் அவனும் கடவுள் இங்கே இருக்கிறார், காட் இஸ் தேர் என்று சொல்லி அந்த ஒரு நம்பிக்கையோட இது நம்முடைய நிலம், எப்படி விட்டு கொடுப்பது என்று சொல்லி, தேவனுடைய நிலம் என்று சொல்லி அந்த ஒரு வைராக்கியத்தோடு போய் அதை செய்து உங்களுடைய ரட்சிப்பை பெற்றார்கள் சுவாமி. அதுபோல் அவருக்கு மட்டுமல்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கே ஒரு ரட்சிப்பு கிடைத்தது. அதுபோல் நாங்களும் அந்த பல வேளைகளிலே சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிராக வரும்போது எங்கே எங்களுக்கு சாதகமாக இருக்கிறதோ அங்கே நாங்கள் ஓடுவோம். ஆனால் வசனங்களையும் வார்த்தைகளையும் கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு மனதை தரும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த 3 பராக்கிரமசாலிகள் எப்படியாக தங்களுடைய உயிரையும் பார்க்காதபடி தாகம் என்று சொன்னாரே என்று சொல்லி அந்த பெலிஸ்தர் நடுவில் போய் அந்த ஒரு ஒலிம வாசலில் உள்ள கிணற்றிலே தண்ணீரை கொண்டு வந்து வந்தார்களோ, அதுபோல் நாங்கள் வேலை பார்க்கின்ற இடங்கள், குடும்பங்கள், எல்லா இடத்திலும் எங்களுடைய எதிர்காலங்கள் எல்லாத்தையும் பற்றி நாங்கள் ஃபைட் பண்ணி போராடி அதிலிருந்து நாங்கள் வெற்றி பெறத்தக்கதாக நீ கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். துதிகனமாயும் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.